2 சாமுவேல் அதிகாரம் 22 அதிகாரம் 22 வசனங்கள் 1 முதல் 4 முடிய. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். ஆமேன். இந்த வார்த்தைகள் தாவீது தன்னை நெருக்கின, தன்னை அழிக்கணும் என்று நினைத்த எல்லா சத்துருக்களுக்கும் தேவன் விடுவித்த போது அவரை குறித்து பாடின பாட்டு. அன்றைக்கு தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாத்த தேவன், தாவீதனுடைய கண்மலையாக, கோட்டையாக, இரட்சகராக, துருகமாக, இரட்சணிய கொம்பாக, உயர்ந்த அடைக்கலமாக, புகலிடமாக இருந்த தேவன் நமக்கும் கண்மலையாக, கோட்டையாக, இரட்சகராக, கேடகமாக, இரட்சணிய கொம்பாக, உயர்ந்த அடைக்கலமாக, புகலிடமாக, எல்லாம் இதை வல்லடிக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு சவுலின் கைவுக்கு விடுவித்த தேவன், அன்றைக்கு சவுலின் கைகளுக்கு தாவீதை விடுவித்த தேவன், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில போராடுகிற சவுலின் ஆவிகளை உடைய மனிதர்களுக்கு நம்மை விடுவிக்க போதுமானவராய் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, துதியோடு அவரை நாம் கூப்பிடும் பொழுது, கண்டிப்பாக நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை நீங்களாகி ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கின்றார். நம்மை ரட்சிப்பதற்காகவே நமக்காக ஒரு குமாரனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம்மை இந்த நெருக்கத்திலே கொண்டு போய் விடுகிற பொல்லாத ஆவிகளை உடைய மனுஷர்களுக்கு, சவுலின் ஆவிகளை உடைய மனுஷர்களுக்கு, நம்மை வீழ்த்தணும் என்று போராடுகிற பொல்லாத ஆவிகளை உடைய மனுஷர்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவரை நோக்கி துதித்து பாடும் பொழுது நம்மை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அதனால் உங்கள் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன்.